நபிகள் நாயகத்தை நேசிக்கிறதுக்கு தான் நீங்கள் மீலாது மௌலிது கொண்டாடுகிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன வழியிலே நீங்கள் நடக்காமல் இருக்க என்ன தடை, என்ன காரணம்? எதற்காக நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை எதிர்த்து நிற்கிறீர்கள்? அப்ப நபிகள் நாயகத்தை நேசிக்கணும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதிகமாக நாம நேசிக்கிறோம், அதிகமாக அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம். ரபியுல் அவ்வலில் மாத்திரம் 12 நாட்களுக்கு மாத்திரம் அல்லது 12வது நாளுக்கு மாத்திரம் நபிகள் நாயகத்தை பற்றி 4 வார்த்தை சொல்வதை நீங்கள் நேசம் என்கிறீர்கள். 365 நாளும் அந்த மாமனிதரை பற்றி பேசுவதை நாங்கள் நேசம் என்கிறோம். 365 நாளும் அவருடைய வழியிலே நடப்பதை நாங்கள் நேசம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுடைய தொழுகையிலே நினைவு கூறுகிறோம், எங்களுடைய உடையிலே நினைவு கூறுகிறோம், எங்களுடைய நடையிலே நினைவு கூறுகிறோம், எங்களுடைய வியாபாரத்திலே நினைவு கூறுகிறோம், எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே நினைவு கூறுகிறோம், எங்களுடைய திருமணத்திலே நினைவு கூறுகிறோம், எங்களுடைய மரணத்திலே நினைவு கூறுகிறோம். இப்படி எல்லா காரியங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா அதை நான் அப்படியே செய்வேன். ஊர் எதிர்த்தாலும் செய்வேன், உலகம் எதிர்த்தாலும் செய்வேன் என்று உறுதியாக நிற்கிறோமே, அதுக்கு பேர் நேசம். என்னமோ இவங்க சொல்றாங்க மீலாது கொண்டாட வேணாங்கறாங்க, நபிகள் நாயகத்தை நேசிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது, நம்மளை பத்தி அவங்களுக்கு தான் நபிகள் நாயகத்தின் ரொம்ப நேசம் இருக்குதான் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் வாயளவில் நேசிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்கிறோம் நபிகள் நாயகத்தை செயலளவில் நேசியுங்கள், பின்பற்றுவதிலே நேசியுங்கள், அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதிலே நேசியுங்கள் என்று சொல்கிறோமே, இதுல தான் உண்மையான நேசம் இருக்கிறது. அடுத்தது என்ன? நபிகள் நாயகத்தை புகழக்கூடாதா? மௌலிது ஓதுவதன் மூலமாக நபிகள் நாயகத்தினுடைய புகழை தலைத்தோங்க செய்கிறோம். அதுக்கு தான் மீலாது, அதுக்கு தான் மௌலிதுங்கறாங்க. நீங்கள் மீலாது விழாக்களை பார்த்திருக்கிறீர்களா? அந்த மீலாது ஊர்வலங்களில் சென்று இருக்கிறீர்களா? மீலாது விழாக்களை நாங்களும் பார்த்திருக்கிறோம். என்ன நடத்துறாங்க? மீலாது என்று ஒரு ஊர்வலம் புறப்படும். இதே சென்னையிலே மண்ணடியில் இருந்து கிளம்பும். மண்ணடியில் ஆரம்பிச்சு திருவல்லிக்கேணி வழியா கடற்கரையில முடியுமா? இளைஞர்கள் அப்படி மகிழ்ச்சி பொங்க வருவாங்க. எப்படி வருவாங்க? கையிலேயே தொடைக்கு மேல மடிச்சு கட்டிக்கிடுவாங்க. இந்த பட போதுமா அந்த பட போதுமாண்டு அதுல பாதி பேர் போதையில, அதுக்கு முன்னாடி 2-3 யானை விட்டுருப்பாங்க, அதுல 2 பேர் ஏறி உட்கார்ந்து ஒரு பெரிய கொடியை பிடிச்சிருப்பாரு, அதுல ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும். மீலாது விழா கொண்டாடுறாங்களே, அப்ப 2 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த ஊர்வலம் 9 மணிக்கு போய் கடற்கரையில முடியும். இடையில 3 வக்து தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படும், போய்கிட்டே இருப்பாங்க. பக்தெல்லாம் முடிஞ்சு போயிடும். இதான் ரசூலுல்லாஹ் கொண்டாடுற விதமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறதா இருந்தா அவர்கள் வலியுறுத்தி அந்த தொழுகையை அவங்க பேரால புறக்கணிக்கிறீங்களே, அதுக்கு முந்தி ஒழுங்கா தொழுதவன்லாம் அதுல போயிட்டு இருப்பாங்க. இந்த மீலாது இல்லாத நாள்ல 5 வேளை தொழுகிறவன் மீலாது அன்னைக்கு 2 வேளை தொழுகிறான். இதான் மீலாது விழாவா? இதான் ரசூலுல்லாஹ் புகழ்றதா?